ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 24:7 படிக்கிறேன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசி. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. மறுபடியும் அதே வேர்ட்ஸ் தான் வருது. இப்போ வாசல்களே அப்படின்னா, இந்த வாசல்கள் அப்படின்னா யாருன்னா நாம தான் வாசல். இந்த வாசலுக்குள்ள யாரை அனுமதிக்கிறோங்கிறதா முக்கியம். நாம் தான் வாசல். நமக்குள்ள யாரை அனுமதிக்கிறோம்? நண்பர்களை அனுமதிக்கிறோம், நமக்குள்ள குடும்பத்தை அனுமதிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உள்ள என்ன பண்றோம்? அனுமதிக்கிறோம். அநாதி கதவுகளை, துவக்கத்திற்கு முன்பதாக திறந்து வைக்கப்பட்ட கதவுகள். இது காலங்காலமா எல்லாரும் அப்படித்தான். நம்ம ஒரு கதவு மாதிரி இருக்கிறோம், வாசலா இருக்கிறோம். நமக்கு அது திறந்து தான் வைக்கப்பட்டிருக்கு. யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். இல்லை, இன்னைக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, வெளியே போயிடலாம். ஒவ்வொரு காரியமா உள்ள வரும் போகும். இந்த வாசலுக்குள்ள, நான் என்கிற வாசலுக்குள்ள, புரியுதுங்களா? தவறா புரிஞ்சுக்கணும். இந்த வாசல் என்கிற காரியத்துல நிறைய பேர் வராங்க போறாங்க, ஆனா இது யார் வரக்கூடிய வாசல்னா, மகிமையின் ராஜா வரக்கூடிய வாசல். ஆமா, கண்டதுக்கு நம்ம இடத்த கொடுத்துட்டோம்னா, நம்ம இருதயத்தை எல்லாத்துக்கும் திறந்து கொடுத்துட்டோம்னா, கண்ட குப்பை வரும், கண்ட பிரச்சனை வரும், சமாதான கேடுகள் வரும், பொல்லாங்கு வரும். இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா, இந்த இருதயம் சமாதானமா இருக்குமா? இந்த இருதயம் சந்தோஷமா தான் இருக்குமா? இந்த இருதயம் பரிசுத்தமா தான் இருக்குமா? வாய்ப்பில்லை. அப்படின்னா இந்த திறந்து வைக்கப்பட்ட இந்த வாசலுக்குள்ளே மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க வேண்டும். ஏன் உட்பிரவேசிக்க வேண்டும்? அவர் யாரா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தர். அப்போ எனக்குள்ள நான் வரவேற்க வேண்டியவர், எனக்குள்ளே தங்கும்படி வாசம் பண்ணும்படி வரவேற்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர்னா, வல்லமை நிறைந்தவர், பராக்கிரமம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அது மிகப்பெரிய ஆளுகையா இருக்கும், மிகப்பெரிய மகிமையா இருக்கும், அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சத்ரு நம்மை அணுக முடியாது. நாம் இருக்கிற இடத்துல விசேஷமானவர்களாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை யாராருக்கோ நம்ம திறந்து கொடுக்கிறோம். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. நமக்கு விரோதமாய் சத்ருவின் யுத்தங்கள், சத்ருவின் போராட்டங்கள் எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் ஜெயம் எடுப்பார். நமக்கு அவர் என்ன பண்ணுவாரா? சமாதானத்தை கொடுக்கும்படி வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, இதோ நான் வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தான், நான் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். உங்கள் கதவை திறந்து விடுங்கள், உங்கள் வாசல்களை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா வரப்போகிறார். இதுவரை பொல்லாங்கான காரியங்களுக்கு, குடிப்பழக்கத்திற்கு, அசுத்தமான வாழ்க்கைக்கு, பொல்லாங்கான மனிதர்களுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கெல்லாம் உங்க இருதயத்தை திறந்து கொடுத்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருக்கென்று திறந்து கொடுங்க, மகிமையானவருக்காக திறந்து கொடுங்க, வல்லமையானவருக்காக திறந்து கொடுங்க, பராக்கிரமம் செய்கிற கர்த்தருக்காக திறந்து கொடுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், மகிமையாக இருக்கும், விசேஷமானதாக இருக்கும். அவளார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னவர், அநாதி கதவுகளே திறவுங்கள் என்று சொன்னீரே, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரி. உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் இருதயங்களிலே நீர் பிரவேசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் வாழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே கர்த்தர் மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசித்து மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.